போற போக்க பார்த்தா தளபதி விஜய் திமுக கூட்டணிக்குள்ள பெரிய பிளவை ஏற்படுத்தி விட்டுருவாரு போலயே. இப்படி சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து தளபதி விஜய் அவர்கள் தலைமையில அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழா ஒன்று நடந்துச்சு. இதை புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்றதை விட ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இதை நிறைய பேர் அரசியல் மேடையா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த ஒரு விழால தளபதி விஜய் அவர்கள் திமுக அரசையும் பாஜகவையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இதுல இவர் கடைசியா பேசின விஷயம் தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம். அப்படியே ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டு விட்டுட்டாரு. இவர் கடைசியில ஸ்பீச்சை முடிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வராம இருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் இந்த விழாக்கு வரலனா கூட அவரோட மனசு ஃபுல்லா இங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி கொளுத்தி போட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி திருமாவளவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு போல, இந்த நிகழ்ச்சிக்கு போகாம இருக்கிறதுக்கு திமுகவோட அழுத்தம் தான் காரணம் சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படிலாம் எனக்கு எந்த அழுத்தமுமே இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணேன். ஏன்னா நான் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு போனேன் அப்படின்னா இதை வச்சு இஷ்டத்துக்கு எல்லாரும் கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வுக்கு போகாம இருக்கக்கூடாதுன்னு நான் தான் நினைச்சேன்னு இது மாதிரி திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க இப்பயும் திமுக கூட்டணியில தான் இருக்கோம், இன்னமும் திமுக கூட்டணி கூட தான் தொடர்வோன்னு இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க. ஆனா என்னதான் திருமாவளவன் அவர்கள் விஜய் சொன்ன விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் அவங்க கட்சி துணைத் தலைவரான ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு இவர்னால முற்றுப்புள்ளி வைக்க முடியலங்க. ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களும் கொளுத்தி போடுற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிட்ட இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் சேர்ந்து எப்படியாவது மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும், தமிழகத்துல இனிமேல் மன்னராட்சி எடுபடாத அப்படின்ற விஷயத்த இவங்களுக்கு உணர்த்தணும்னு இது மாதிரி பொத்தாம் பொதுவா பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக மறைமுகமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதே மாதிரி எப்பெல்லாம் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து மறைமுகமா பேசினாரோ அப்பெல்லாம் அவரோட முகத்துல அவ்வளோ சந்தோஷங்க. அப்படியே கைத்தட்டி பயங்கரமா விஜய் அவர்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னப்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அப்ப விசிக கட்சிக்குள்ளேயே நிறைய உட்பூசல் போய்கிட்டு இருக்கு போலயே, விசிக கட்சியே விஜய் கூட கூட்டணி வச்சிருவாங்க போலயேன்னு நிறைய பேரு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திருமாவளவன் அவர்கள் கிட்ட இந்த ஒரு கொஸ்டினை பத்தியும் கேட்டிருக்காங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்கள் மன்னராட்சியை ஒழிக்கணும், திமுகவுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு இது மாதிரி மறைமுகமா பேசியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு இதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, ஒரு மலுப்பலான பதில சொல்லியிருக்காருங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன கருத்துக்கும் விசிக கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, இதை நான் அவரோட சொந்த கருத்தா தான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த கருத்தை பத்தி அவர்கிட்ட நாங்க விளக்கம் கேட்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இப்ப இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற பதில் எப்படி தெரியுமா இருக்கு, நாங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுக்குவோம் தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் நாங்க விஜய் கூட கூட்டணி வச்சுக்கவே மாட்டோம், திமுக கூட்டணியில தான் தொடருவோம், விஜய்க்கு அனுபவமே இல்லை அப்படின்னு இது மாதிரி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த கட்சியோட துணைத் தலைவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருந்துகிட்டு விஜயும் திருமாவளவனும் சேர்ந்து ஒரு புது அரசியலை உருவாக்குவோம், ஒரு புது கூட்டணி உருவாக்குவோன்னு இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவு இருக்கு போலேன்னு இது மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்படியே பேசிட்டு போயிட்டு இருந்தாரு, இது விசிக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும், அதனால கூடிய சீக்கிரத்துல அவரை கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிக கட்சியில ஒரு முக்கியமான தலைவரா தான்ப்பா இருக்காரு, இவர் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு இவரை கட்சியை விட்டு நீக்குனாங்க, இது விசிக கட்சிக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும்னு இது மாதிரி இந்த விஷயத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஆனா இதை பத்தி விசிக என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வில்லங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.